உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரத்தில் வரக்கூடிய 15ஆம் தேதி நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரக்கூடிய நிலையில் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நரேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். நரேஸ்வரன், விவரங்கள். வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தை முதல் நாள் பொங்கல் அன்று ஜனவரி 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்காக மதுரை மாநகராட்சி சார்பாக 67 லட்சம் மதிப்பீட்டுள்ள ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகளை போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். காளைகள் வெளியே வரும் வாடிவாசல் பகுதி மற்றும் காளைகள் பிடிப்படும் தளம் பாதுகாப்பாக உள்ளதா என்று குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மாடுபிடி வீரர்கள் மற்றும் பார்வையாளருக்கு போதிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்து காவல்துறை கண்காணிப்பாளர் லோகநாதன் ஆலோசனைகளை வழங்கினார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நரேஸ்வரன்.